கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 10 to 11 மணி வரை நம்முடைய தேசத்திற்காக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அந்த நேரத்தை பயன்படுத்தி என்னோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிவி மூலமாய் பார்க்கிறவர்கள் அந்த திங்கட்கிழமை 10 to 11 மணி வரை பாருங்கள். இல்லை எனக்கு அந்த நேரம் வசதிப்படலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி தந்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு சோதனையை ஜெயிக்க எழுந்திரு. கிறிஸ்துவுக்குள்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜனங்களுக்கும் சோதனைகள் பாடுகள் உண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம் வேதத்தில் மத்தேயு 26 அதிகாரம் 40-41 இந்த 2 வசனங்களில் பார்க்கும்போது, பின்பு இயேசு சீடரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார் என்பதே. இந்த பகுதியில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய கடைசி சிலுவையின் அந்த மரண நாளுக்கு முன்தினம் அவர் கெத்செமனே அந்த தோட்டத்தில் தன் சீடரோடு அடிக்கடி கடந்து போவது வழக்கம். ஒரு சிலரை சில சீடரிடத்தில் நீங்கள் அங்கே இருங்க, நான் அங்கே போய் ஜெபித்து வாரது வரைக்கும் நீங்கள் அமர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு வரும்போது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அவர் தன்னோடு அழைத்து கொண்டு போனார். நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே கடந்து சென்று அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பிதாவை நோக்கி வேண்டினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததென்று அந்த மத்தேயு 26 அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும். அவர் வந்து பார்க்குறாங்க, இவங்க அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியுமா போய் ஜெபிக்கிறாரு, திருப்பியும் பார்க்குறாங்க, தூங்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ சோதனை எப்போ வருது? விழித்திருந்து ஜெபிக்காதனால. பேதுரு பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது, இயேசு பேதுருவை நோக்கி 34வது வசனம் 26-34, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீடர் எல்லாரும் அப்படியே சொன்னார்களாம். பாருங்க, மறுதலிக்கவே மாட்டேன், மரிக்க வேண்டியது இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, சீடர்களும் எல்லாரும் அப்படியே தான் சொன்னாங்க. இப்போ இங்கே தூக்கம். அவர் மரண வியாகுலப்பட்டு கொண்டிருக்கும்போது தனக்கு முன்னாக முழு உலகத்துக்காக உலக ஜனங்களின் பாவத்தையும் சாபத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொள்ள போகிறோமே, எப்படியாகும் அப்படிங்கிற அந்த பயங்கரத்தில் வேர்வை கூட இரத்தத்தின் பெருந்துளியாய் விழ வேண்டிய அளவுக்குன்னா அந்த மனம் எப்படி வியாகுலப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. 12 சீடர்கள் இருந்தும் ஒருவராவது
அவருடைய வேதனையை புரிந்து கொள்ளவே முடியலையே. பாருங்க, இப்போ ஆண்டவர் பிடிக்கப்பட்டாயிற்று. இதே பேதுரு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு சாதா வேலைக்காரிகளிடத்தில் 3 தடவை அவனை எனக்கு தெரியவே செய்யாது சத்தியமும் பண்ண தொடங்கிட்டான். ஆண்டவர் சொன்னது போல சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிக்க போறாயின்னு சொன்னாரே. பாருங்க, 3 தரம் மறுதலிக்கவும் சேவல் கூவுகிற சத்தத்தை கேட்டோம். காது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. உடனே மனசு கிரியை செய்தது. ஐயோ, நம்ம ஆண்டவரோடு அப்படி பேசினோமே, சேவல் இப்போ கூவுதே, நான் 3 நேரம் சத்தியம் பண்ணிட்டனே, அவனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டனே. மனம் கசந்து அழுது அவன் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். மனம் கசந்து அழுது மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். சோதனை சோதனை சோதனையில் அந்த நேரம் இயேசுவோடு கூட இருந்து விழித்திருந்து ஜெபித்திருந்தான்னா சத்தியம் பண்ணியே இருக்கவே மாட்டான். அவனை தெரியாதுன்னு சொல்லி இருக்கவே மாட்டான். அதே போல் யூதாஸ்காரியோத்து கூட 30 வெள்ளிக்காசுக்காக, அது என்னத்துக்கு 30 வெள்ளிக்காசு? நான் தோளில் சாஞ்சேன், மடியில் சாஞ்சேன், என் இயேசு அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஐக்கியமாக என்னோடு கூட தாளந்தில் கை போட போகிறவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படி சொல்லியும் கூட மனசில் ஒரு கவலையே இல்லை. சோதிக்கப்பட்டா அவங்க 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொன்ன உடனே அந்த அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சோதனையில் விழுந்தான். என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் பிடிச்சி அவர் சிலுவையில் அறைய போகிறதுக்கு முந்தி அந்த வெள்ளிக்காசை கொண்டு அங்கே தூர போட்டுட்டு அவன் தன்னையே மாய்த்து கொண்டான். என்ன பிரயோஜனம்? அந்த வெள்ளிக்காசு நமக்கு ஆறுதலை தருமா? அன்பானுள்ளே, சோதனை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி, இப்படி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு இயேசுவுக்கு முழுவதும் தனிமையாய் உட்கார்ந்து பிதாவோடு ஜெபிக்க வேண்டுமா? யோசித்து பாருங்க. அவருக்கே ஜெபம் தேவையா இருந்தால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நமக்கு தேவையில்லையா? இந்த ஜெபம் நமக்கு தேவையில்லையா? அன்பானவர்களே, சோதனை வரும்போது சோதனையை ஜெயிக்க வேண்டுமா? சோதனையில் வெற்றியை காண வேண்டுமா? ஜெபம் முக்கியம். கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க வேண்டும். சோதனை எல்லாருக்கும் தான் வரும். எனக்கு தான் வரும். எனக்கு தான் சோதனைக்கு மேலே சோதனை, எனக்கு தான் சோதனைக்கு மேலே சோதனை, யாருக்குமே இல்லை அப்படி நினைக்கக்கூடாது. இங்கே சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனை மற்றருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை இல்லை. அவரை சார்ந்திருக்கும்போது உண்மையுள்ள தேவன் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் தருகிறார், விடுதலை தருகிறார், வெற்றி தருகிறார். கர்த்தர் கைவிடாமல் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை தந்தார். நம்முடைய இருதய கதவை திறந்து இருதயத்தில் நாம் ஆண்டவரை எப்போதுமே துக்கப்படுத்தாமல் நாம் வைத்து கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். இதய கதவை திறப்பேன், எந்தன் இதய கதவை திறப்பேன்,
எந்தன் இயேசுதேவா எந்தன் இதயத்திலே வந்து வாசம் செய்யுமே எந்தன் இதய கதவை திறப்பே பாவமும் தாபமும் போகுமே உந்தன் இரத்தத்தினால் வியாதியின் வருத்தம் தீருமே பாவமும் தாபமும் போகுமே உந்தன் இரத்தத்தினால் வியாதியின் வருத்தம் தீருமே பரலோக பாக்கிய சந்தோஷமும் இவாரே எந்தன் இதய கதவை திறப்பே சோதனை வேதனை சூழ்ந்திடுமே இந்த பாரினிலே பலவித நிந்தைகள் வந்திடுமே சோதனை வேதனை சூழ்ந்திடுமே இந்த பாரினிலே பலவித நிந்தைகள் வந்திடுமே கலங்காதே திகையாதே உன்னோடிருப்பேன் என்றார் எந்தன் இதய கதவை திறப்பே எந்தன் இயேசுதேவா எந்தன் இதயத்திலே வந்து வாசம் செய்யுமே எந்தன் இதய கதவை திறப்பே இருதய கதவை திறந்து கொடுத்து ஏன்னா ஆண்டவர் தட்டிகிட்டே இருக்கார் வெளிப்படுத்தல இருக்குது அவர் தட்டிகிட்டே இருக்க நேரம் நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுத்தால் அவர் நம்மோடு வந்திருந்து நம்மோடு போஜனம் செய்வாரா நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து கொடுத்து அவருக்கு விருப்பத்தின்படி நாம் செய்யும்போது அது என்ன சோதனை மலை போல வந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமாக பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஐஸ்வர்யமாட்டாகணும், ஏதாவது ஒரு கள்ளங்கப்படு ஏதாவது ஒரு விதத்தில் ஐஸ்வர்யவான் ஆகிரணும்ன்ட்டு விரும்புகிறவங்க கண்ணியிலையும் சோதனையிலையும் பாடுகள்லையும் விழுவாங்க. ஆகையினால அந்த இச்சையில் விழக்கூடாது. போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இப்போ யூதாஸ்காரியோத்தை எடுத்து பாருங்க, கேவலம் 30 வெள்ளிக்காசுக்காக இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை தோளில் எத்தனை நாள் சாஞ்சிருப்பேன் ஆண்டவரேன்ட்டு அப்படியே கொஞ்சி குலாவி இருப்பான். 30 வெள்ளிக்காசுக்காக அவன் என்ன ஐஸ்வர்யவான் ஆட்டாயிட்டான். அவன் சோதனையிலையும் அந்த கண்ணியிலையும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான அந்த இச்சையில் விழுந்து ஆத்மாவையும் நஷ்டப்படுத்திட்டான். என்ன பிரயோஜனம்? அன்பாதுள்ளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வரக்கூடிய ஆதாயம்தான் மிகுந்த ஆதாயம். ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:2 சொல்லுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனை வரும்போது ஆண்டவர் எனக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
அந்த சோதனையிலிருந்து அவர் விடுதலையை தருவார். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அந்த சகித்து வெற்றி பெறும்போது அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர். யாருக்கு? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு சோதிக்கப்பட்டார். அந்த பார்வோனுடைய மனைவியாலே சோதிக்கப்பட்டார். ஆனால் தேவ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது இந்த அரண்மனையில் எல்லாவற்றையும் தொடலாம். ஆனால் அவருக்கு மனைவியை தொடுவதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். அந்த தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் அந்த தீமையிலிருந்து விடுவித்து சிறைச்சாலைக்கு 13 வருஷம் அனுப்பப்பட்டாலும் கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏற்ற காலம் வந்தது, வெளியில் வந்தார், பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனை சோதனையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார். பயப்படாதுங்க. 10 நாள் தான் சோதனை, அப்புறம் விடுதலை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.